இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, இந்த கேன்வான்ற மொபைல் ஆப்ப பயன்படுத்தி எப்படி யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோஸ் ரெடி பண்றது? அப்படின்றத சிம்பிளா, டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோவோட முடிவுல உங்களாலே பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கேன்வா பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும்னு இருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்குள்ள இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட்ல கேன்வாஸ் குடுத்துருக்கேன். அத செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட Play Storeல போயிட்டு கேன்வான்ற ஆப்ப டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட Google Chrome ப்ரௌசர்ல போயிட்டு ஜஸ்ட் கேன்வான்னு டைப் பண்ணீங்கன்னா, அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கேன்வான்ற ஆப்லயே எடிட் பண்ணிக்கலாம். உங்க Google ப்ரௌசர்லயே நீங்க எடிட் பண்ணிக்கலாம். இப்ப நான் கேன்வான்ற ஆப்ப டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணிட்டு கேன்வான்ற ஆப்ப வந்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட Google அக்கவுண்ட் யூஸ் பண்ணி லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. கேன்வாவோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல சர்ச் யுவர் கன்டென்ட் ஐடியாஸ் இருக்கா, இங்கே போயிட்டு ஜஸ்ட் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோஸை எடிட் பண்ணக்கு உங்களுக்கு சொல்லித் தர போகிறேன். ஸோ நான் யூடியூப் ஷார்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் யூடியூப் ஷார்ட்ஸ் டைப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இங்கே யூடியூப் ஷார்ட்ஸ்ன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கேன்வாலேருந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ப்ரீ டிஃபைன் டெம்ப்ளேட்னு ஏகப்பட்ட கொடுப்பாங்க. நம்ம இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி எடிட்டும் பண்ணிக்கலாம். நம்ம ஆனால் ஃபாஸ்ட் எக்ஸாம்பிள் நான் கிரியேட் பிளாங்க்னு கொடுத்து உங்களுக்கு புதுசாகவே ஒரு டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். இந்த ஷார்ட்ஸ் வீடியோஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கிரியேட் பண்ண போகிறீங்கன்ற முடிவு பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரதுக்காண்டி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் இருக்கார்ல, அவரோட கோட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லித்தரலாம்னு இருக்கேன். ஸோ அவரோட கோட் வேணும்னு நினச்சேன்னா அவரோட இமேஜஸ் வந்து நம்ம கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் குரோம் ப்ரொஃபைலில் போயிட்டு சாரோட இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ்க்காண்டி ஒரு இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ண இமேஜை நம்ம இப்போ கேன்வா வருவோம். நம்ம எந்த இமேஜை டவுன்லோட் பண்ணுமோ அதை அப்லோட் பண்ணணும்னா ஜஸ்ட் கேன்வாவில் போய்ட்டு கீழே இப்படி ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்லோடு சொல்கிற ஆப்ஷன் இருக்கா, இந்த அப்லோடுன்ற காமிச்சிட்டு ஜஸ்ட் அப்லோடு ஃபைல்ன்றதை கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் எந்த வீடியோவை எடிட் பண்ண போகிறீங்களோ, எந்த வீடியோ பண்ண போகிறீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ப்ரௌசர்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிஜே சாரோட இமேஜஸ் வந்து ஜஸ்ட் இங்கே கேன்வாவில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும் இந்த மாதிரி வந்துடும். ஸோ நான் சாரோட இமேஜை பெருசு பண்ணிக்கிறேன். அலைன்மெண்ட் வரணும்னு நினச்சா ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி செட் அஸ் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா கீழே, இந்த ஆப்ஷன் கொடுத்தேன்னா இமேஜோட பேக்ரவுண்ட் வந்து கிரியேட் வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி ஒரு பிளரான இமேஜ் எடுத்திருக்கேன். இதுவே நல்ல இமேஜ் நீங்கள் க்ரோம் ப்ரௌசரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இமேஜ் டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ கோட் ஏபிஜே அப்துல் கலாம் சாரோட கோட்டை டவுன்லோட் பண்ணுவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சாட் ஜிபிடின்ற டூலை யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஏபிஜே அப்துல் கலாம் சாரோட கோட்னு நீங்கள் போய் டைப் பண்ணிக்கிட்டோம்னா சாட் ஜிபிடியே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட கோட்ஸ் வரும். ஸோ நான் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஏபிஜே அப்துல் கலாம் சார் கோட்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணிடுறேன். இங்கே நிறையா கோட் வந்திருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த 5ஆவதாக இருக்க கோட்டை வந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே நமக்கு எது வரைக்கும் தேவை அதை கொடுத்துட்டு காப்பின்ற கொடுத்தாச்சு. அகெயின் கேன்வாவில் போய்ட்டு நம்ம கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கா, டெக்ஸ்ட்டுன்னு இருக்கா, இந்த டெக்ஸ்ட்டுன்ற கொடுத்துட்டு ஆட் ஹெட்லைன்ஸ் கொடுத்துட்டு நம்ம அங்கே காப்பி பண்ண பாருங்கள். அந்த கோடை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ அந்த கோடு வந்து பேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போ நான் காப்பி பண்ண கோடு வந்து இங்கே பேஸ்ட் ஆயிடுச்சு. பிளாக் கலரில் இருக்குது. ஸோ இதை கலர் மாற்றினுச்சுன்னா கீழே கலர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒயிட்னா ஒயிட் கலர் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை கொடுத்துரும். ஓகேங்களா? கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா நான் அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இங்கே கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு டம்மியாக சொல்லித்தரேன். இப்போ அந்த கோட்டை வந்து எடுத்தாச்சு. இப்போ ஒயிட் கலரில் இருக்குது. வேறு கலரில் வேணுனாலும் மாற்றிக்கலாம். உங்களுக்கு இதே இந்த ஃபாண்ட்டை மாற்றணும்னு நினச்சுன்னா கீழே சூஸ் பண்ணிவிட்டு ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி நிறையா ஃபாண்ட்ஸை கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நான் ஒரு ஃபாண்ட்டை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அகெயின் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 5 செகண்ட்ஸ் இருக்கும். ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஓகேவா? இப்போ இந்த கிளிப்ஸ் வந்து நம்ம 3 செகண்டில் மாற்றணுச்சுன்னா இப்போ குறைச்சிக்கலாம். இப்போ இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் 5 செகண்டுக்கு மேலே. இல்லை புதுசாக ஒரு கிளிப் ஆட் பண்ணணும்னு நினச்சா பக்கத்தில் ப்ளஸ் பட்டன் இருக்கு பாருங்க. இந்த ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். இப்போ நம்ம அப்லோட் கொடுத்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கோட்டு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மியூசிக் மாதிரி ஓட விட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சுன்னா அகெயின் கீழே போயிட்டு அப்லோட்ஸில் போயிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல ஆடியோன்னு இருக்கா, ஆடியோன்னு கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் மொபைல்லேருந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணதுனால இங்கே காமிக்குது. இப்போ இந்த ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஓகேங்களா? நம்ம இப்போ எடிட் பண்ண வீடியோஸ் இப்படி தான் ப்ளே ஆகுது. டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் அனிமேட் கொடுக்கணும்னு நினச்சின்னா டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு கீழே போயிட்டேன்னா எஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே போய்ட்டு டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஷேடோ பண்ணுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்றொன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா?
அகைன் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு டிரான்ஸ்பரன்சி, இப்போ டெக்ஸ்ட்டை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வைக்கணும், இந்த மாதிரி வைக்கணும் மாற்றிக்கலாம். டெக்ஸ்ட்டுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்குது. ப்ளஸ் வந்து அனிமேட் நான் சொன்னேன் பாருங்கள், அந்த டெக்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்தோம்னா இந்த மாதிரி வரும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி இந்த இதை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் பேசிக்காக சொல்லி கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் இதெல்லாம் வச்சுட்டு இப்போ இதுவே நான் 2 கிளிப் வச்சுருக்கேன், இங்கே ஒரு கிளிப் இங்கே ஒரு கிளிப் வச்சுருக்கேன். டிரான்சாக்ஷன் ஆட் பண்ணுச்சுன்னா இந்த ப்ளஸ் பட்டன் இருக்குது தெரியுங்களா, இந்த ப்ளஸ் பட்டனை கொடுத்துட்டு டிரான்சாக்ஷன் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தோம்னா இந்த கிளிப்லேருந்து இன்னொரு கிளிப்புக்கு இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சுட்டு பேசிக்காக ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்களா? ஒன்ஸ் இப்போ ஆடியோவோட இதை குறைக்கணும்னு நினச்சோன்னா கிளிக் பண்ணி இப்படி பண்ணால் போதும், ஆடியோ இதை குறைஞ்சிரும். நமக்கு இந்த ஃபுட்டேஜ் தேவையில்லை அப்படின்னு நினச்சோம்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட்னு கொடுத்தா டெலிட் ஆயிரும். இப்போ ஒரு ஃபுட்டேஜ் வந்து எடிட் பண்ணி முடிச்சிங்க. பண்ணி முடிச்சுட்டு டவுன்லோட் பண்ணோம்னா இந்த ரைட் சைடு கார்னரில் மேலே பார்த்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கா, இதை கொடுத்துட்டு டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே டவுன்லோடுன்ற ஆப்ஷன் வரும். உங்கள் கிளிப்ஸ் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோவில் கேன்வான்ற ஆப்பை பயன்படுத்தி எப்படி யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ பேசிக் எடிட் பண்ண சொல்லிக் கொடுத்தேன். அப்கமிங் வீடியோஸில் அட்வான்ஸ் லெவலில் சொல்லித்தரேன். கண்டிப்பாக இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வீடியோ ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.